ஹலோ. அங்க பாரு. நான் ஏர்போர்ட்ல இருக்கேன். கையில நீட்டாத. ஆமா சந்திரன் வராருல. ஆமா நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஃப்ளைட்ல வந்தவங்களாம் இறங்கி போயிட்டாங்க. மச்சான் வருவான்னு எனக்கு தோணல. மாதவா, நீ உன் கருணாக்கு வச்சுக்கிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. நான் நடக்க போறத தான் சொன்னேன். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ, சலாம் அலைக்கும். சந்திரன் சார் குடும்பம் தானே? ஆமா கரெக்ட். யார் இவன்? ரஜினி டூப்பா? பெரியப்பா. ஹாய். ஹாய். பெரியப்பா. ஹாய் குட்டீஸ். வந்துட்டானே. ஹாய். ஹாய் அங்கிள். மாப்பிள்ள என்னாச்சு? சந்திரா. சந்திரனே தான். சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் வானத்துல தோன்ற அந்த பூரண சந்திரன் கிடையாது. சூரியன் இருக்கும் போதே இந்த உலகத்துல ஒளி வீச வந்திருக்கிற பிசினஸ் டைக்கூன் சந்திரன், பிரதாப் கே சந்திரன். எஸ். ஐயோ, இந்த ஆள் சொல்றத கேட்டுட்டு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. இதெல்லாம் இவன் நாடகமாமா. எல்லாருக்கும் சஸ்பென்ஸ் கொடுக்கறதுல அவனுக்கு ஒரு thrill. அதான் அவன் ஸ்டைல். அது என்னோட பாலிசி. அது சரி, அம்மா எந்த ஹாஸ்பிடல்ல இருக்காங்க? இல்ல, அது வந்து எந்த ஆஸ்பத்திரின்னு கேட்டா. ஐயோ, இப்ப வீட்ல இருக்காங்க. அப்படிதானே மாமா? அப்படின்னா நேரா வீட்டுக்கு போவோம். வாங்க 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 வாங்க. படச்சலாம். உள்ள போடா. ஏன்னா நான் வரேன்னு உடனே ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டீங்களா? ஆமா, நீங்க வர்றது தெரிஞ்ச உடனே ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வர வர சந்திரன் தம்பி சின்ன பையன் மாதிரி ஆயிட்டு இருக்கீங்க. சின்ன பையன் மாதிரி இருந்தா தானே எல்லாரும் நம்மள மதிப்பாங்க. அது மட்டும் இல்ல, சாயங்காலமா வாங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல உட்காருங்க உட்காருங்க. உடம்பு சரியில்லாதப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? நீ வர்றதா கேள்விப்பட்டோம், அதான் உன்னை பார்க்க வந்தோம். டீச்சர் நேரத்துக்கு சரியா மருந்து சாப்பிடறாருல? என் கைய விடுடா. என் மகனை பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. அம்மா, கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. நீங்க பாட்டுக்கு நேரா போய் அவரை கட்டி பிடிச்சீங்கன்னா இது வரைக்கும் நம்ம போட்ட திட்டம் எல்லாம் வேஸ்டா போயிடும். அவன் இங்க வந்தாச்சேடா. ஐயோ அத்தை, நான் சொல்றேன், இவங்களால தான் எல்லா காரியமும் கெட்டு போக போகுது. அப்புறம் அவர் வந்த வழியை திரும்பி போயிட்டாருன்னா என் பையன் போயிட்டானேன்னு அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. போய் சொல்லிதான் ஆகணும். அண்ணே, அவன் சொல்றதே கேளுங்க. ஆமாமா. பேசாம கண்ணை மூடிட்டு படுத்துக்குங்க. ஏய், வராரு வராரு வராரு. அம்மா, படுத்துக்கோ. ஆண்டவா. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல. அம்மா ரொம்ப நார்மலா தான் இருக்காங்க. இல்லம்மா? அம்மா உடம்பு இப்ப சரியாயிடும். அதுக்காக தானே அவ்வளவு தூரத்துல இருந்து அம்மாவை பார்க்க ஓடோடி வந்திருக்கேன். உனக்கு என்ன பண்ணுதுமா? நீ நேரத்துக்கு மருந்து சாப்பிட வேண்டியது தானே? ஒழுங்கா மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தா என் செல்லம் அடிக்கடி இப்படி ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல? கடவுளே, என் மகன் முகத்தை பார்த்து என்னால போய் சொல்ல முடியாது. அம்மா ஒண்ணு ஆஸ்பத்திரிக்கு போகலடா. இல்ல, நான் ஆஸ்பத்திரியில நீங்க ஒண்ணும் பேச அம்மா. வேண்டாம். சரி. என்ன சொன்னமா? நீ ஆஸ்பத்திரியில போய் இருக்கலையா? இல்ல, அது உன்னை ஏமாத்தணும்னு அப்படி சொல்லல. வேற ஏதாவது சொன்னா நீ வரமாட்டேன்னு. அதுக்காக பொய் சொல்றதா? இப்படி எல்லாரும் ஒண்ணு கூடி பொய்ய சொல்லி என்ன எதுக்காக வரவழைக்கணும்? அதுக்கு என்ன காரணம்? அப்படி எல்லாரையும் ஒரேடியா சொல்லிடாத. இதுல நான் மட்டும்தான் உண்மையை மட்டும் பேசுவேன். இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உன்னை ஏமாத்தி இங்க வரவழைச்சிட்டாங்க. நான் அப்பவே இவங்க கிட்ட படிச்சு சொன்னேன், இந்த மாதிரி செய்யாதீங்க, அவரை ஏமாத்தாதீங்கன்னு. என் வார்த்தையை ஒருத்தரும் மதிக்காம இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை இங்க வரவழைச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் இதோ இந்த கதர் சட்டக்காரன் தான். சொல்லு, நீதானே? அது வந்து மாமா சொன்னப்போ. என்ன மாமா இது? கேட்டது காதுல விழலையா? எதுக்காக இதெல்லாம்? ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. இங்க வேற யாருக்காவது ஏதாவது ஆச்சான்னு எனக்கு தெரியாது. நம்ம தாசில்தார் மருமகனுக்கு அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில கிடக்காரு. நான் அவரை போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். அவர் பேர் என்ன? தாசில்தாரா? அது உங்க அப்பன் பேரு. அப்பாவா? என்னம்மா அது? நான் கேட்டதுக்கு பதிலே இல்லையா? எதுக்காக என்ன இப்படி அவசரமா வரவழைச்சீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் எல்லாரும் இப்படி தயங்கி நிக்கிறீங்க? தைரியமா சொல்லுங்க, நம்ம அண்ணன் தானே. இங்க அம்மாவை தவிர வேற யாருக்காவது பிபி எகிரி இருந்ததுன்னு சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க. அக்கா உங்களுக்கு ஏறி. ஏய், கோட்டு போட்ட தாடி, இவங்களோட பிபிஏ நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ற? உன் வேலைய பாரு. இன்னும் மச்சான் கிட்ட கேள்விக்கு யாரும் பதில் சொல்லலையா? அது வந்து பயந்துட்டீங்களா? சரி, விஷயத்துக்கு வருவோம். மச்சான் கேட்ட கேள்விக்கு யாருமே பதில் சொல்லியே. யாராவது பதில் சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? ஆ, உங்களை எதுக்காக போய் சொல்லி இங்க வர வச்சாங்க தெரியுமா? எதுக்கு? எங்க எல்லாருக்கும் பெரியப்பாவோட கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசை.
பெரியப்பாவோட கல்யாணத்தை பாக்குறதுக்கா? அவ சொல்றது உண்மைதான்ப்பா. அதுக்காகத்தான் நாங்க உன்னை வர வச்சோம். கல்யாணம்னு சொன்னா நீ வேற ஏதாவது காரணம் சொல்லி மறுத்துருவ. அதான் இப்படி ஒரு பொய் சொல்லி. சந்திரா, உனக்கு தெரியுமா, இந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருடைய ஆசை என்ன தெரியுமா? உன்னை ஒரு குடும்பஸ்தனா பாக்கணுங்கிறதா. எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்க நீ. ஆனா உனக்கு ஒரு குடும்பம் அமையலனா அதை பார்த்து கஷ்டப்படுறவங்க தான் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். உன் மேல எல்லாரும் பாசமா இருக்கிறதுனால தானே இப்படி செஞ்சிருக்காங்க. அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கப்பா. சந்திரா, நான் ஒரு நல்ல படிச்ச அந்தஸ்து உள்ள பொண்ணை உனக்கு பார்த்து வச்சிருக்கேன். நீ பார்த்து உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, முடிச்சிடலாம். என் செல்ல மகன் முடியாதுன்னு சொல்லிடாதப்பா. அப்படி நீ முடியாதுன்னு சொல்லணும்னு நினைச்சினா அதை என்கிட்ட சொல்லாத. வா. ம், அத உங்க அப்பா கிட்ட சொல்லு. என்னடா யோசனை பண்ற? வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதடா. கேட்டியாடா சலீம்? இந்த 41 வயசு கடந்த சந்திரனுக்கு கல்யாணமா? ஆஹா, பிரமாதம். இப்படி ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த நாடகமா? எப்படியோ மச்சான் சம்பாதிச்சுட்டா அது போதும். மத்த விஷயங்களை இந்த மடையன் மாதவன் பார்த்துக்குவான். அவன் எதுவுமே சொல்லலையடா. ஒன்னும் சொல்லலையா? மச்சான் ப்ளீஸ் மச்சான், சம்மதம் சொல்லுங்க. இல்ல, அவன் சொல்ல மாட்டான். நான் கண்ணை மூடுற வரைக்கும் இவனுக்காக கண்ணீர் விடணுங்கிறதா என் தலைவிதி. உங்களை கண்ணீர் விட யார் சொன்னது? வேண்டாம். எல்லாருடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். எல்லாருடைய ஆசையும் அதுதான். அதை நான் நிறைவேற்றிட்டு போறேன். என்ன மாமா? ஆனா ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், இதுல எல்லாருடைய சம்மதமும் இருக்கணும். அப்பதான் எனக்கு சந்தோஷம். என்ன பசங்களா? நீங்க வந்தோடனே ஜாலியா எங்கேயாவது போய் கொண்டாடலன்னு நினைச்சோம். அதுக்கு என்ன தாராளமா பண்ணலாம்.